வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானிய மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ட்ரை மாவை தான் சொல்கிறேன். இப்போ வந்து அதை எப்படி அரைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தானியங்களை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த எபிசோடில் சொல்ல போகிறேன். இதில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிட்டது வந்து வரகு. ஆனால் சிறுதானியத்தில் நீங்கள் வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, இந்த 4 சிறுதானியத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு வரகு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ வரகு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ இது வந்து எப்படி க்ளீன் பண்ணி அதை வந்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல போகிறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, களையிறது. இந்த தானியத்தை எப்படி களையிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த தானியத்தை களையிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதுதான் களையிறது. ஸோ உங்களுக்கு இந்த தேவையான அளவுக்கு தானியத்து மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா களைஞ்சிட்டு அந்த தண்ணியை வடிச்சிடணும். இது வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 3-4 தடவை களையணும். அதுக்கு பேர் தான் களைதல். இப்போ இதை களைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது மண்ணரித்தல். அந்த மண் அரிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நாம் வந்து மண் அரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி இப்படி ஆட்டினா தான் அந்த மண் வந்து அடியில் செட்டில் ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்படி கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இப்போ அந்த தானியத்தை எடுத்து இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் போடுறோம். இப்போ இந்த தானியங்களை வந்து மெயினாக மேலே இருக்கிற நிறைய தானியம் ஃபுல்லாக இதே மாதிரியே அரிச்சு போட்டுடலாம். கடைசியாக ஆகும் பொழுது, இந்த மாதிரி கடைசியாக ஒரு கை இருக்கும் பொழுது அந்த அரிக்கிறத என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போது தானியத்தோட அளவு வந்து கம்மியாயிடுச்சு. நிறைய தானியத்தை வந்து நம்ம அரிச்சு அதில் போட்டாச்சு. இப்போ ஏன் இந்த கடைசியாக இருக்கும் பொழுது நம்ம வேற ஒரு சின்ன பாத்திரத்தில் இதை வந்து அரிச்சு ஊற்ற போகிறோம்? ஏன் அப்படின்னா, கீழே தான் வந்து நமக்கு மண்ணும் மணலும் அடியில் தங்கியிருக்கும். இப்போ நாம் இந்த அடியில் இருக்கிற தானியத்தையும் அரிச்சு அது கூடவே போட்டுட்டோம், மெயினாக இருக்கிற தானியத்தை கூடவே போட்டோம் அப்படின்னா அந்த மண் ஏதாவது இருந்ததுன்னா திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்தே அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் தனியாக வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்பட்டால் 1-2 தடவை அதை அரைச்சிக்கலாம். அதனால தான் அந்த கடைசி தானியத்தை வந்து தனியாக அரித்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கிறோம். மண் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நிறையா மண் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மண் இருந்தால் இப்படி செஞ்சால் தான் போகும். இல்லாட்டி மாவு அரைச்சிட்டோன்னா நம்ம செய்கிற அதுலேருந்து செய்கிற எல்லா டிஷ்ஷஸ்லேயும் கண்டிப்பாக மண் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு கருப்பாக மணல் தெரியுது இல்லையா? ஸோ இதை வந்து இந்த ப்ரொசீஜர் தவிர வேறு எப்படி பண்ணாலும் இந்த மண் எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால தான் நாங்கள் அரிக்கிறது சொல்கிறேன். இப்போ இந்த சின்ன பாத்திரத்தில் அரிச்சு ஊற்றுனதுனால இந்த மண் இருக்கிறனால திருப்பி நம்ம சின்ன பாத்திரத்தில் இருக்கிறத மட்டும் ஒரு 2 தடவைக்கு அரிச்சிட்டா போகிறோம். பெருசாக அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல வடித்தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த வடித்தட்டு இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு நல்ல சுத்தமான துணி, ஒயிட் துணி, அதை வந்து காட்டன் துணி தான், மெலிசான துணி எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம களைஞ்சு மண் அரிச்சு அந்த வரகை வந்து நான் இன்னும் ஒரு 2 தடவை களைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து ஒட்டை எல்லா தண்ணியையும் வெடிச்சிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த இதில் போட போகிறோம். ஸோ இதை எடுத்து எல்லாத்தையுமே அந்த துணியில் இப்படி போட்டுருங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட எல்லாத்தையுமே வடித்து போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இந்த வடித்தட்டை வந்து ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் வச்சுருங்க. அப்போ தான் எல்லா தண்ணியும் வடியும். இது ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விடுங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸான தண்ணி வந்து இதில் வடிஞ்சு வந்துடும். அப்போ இதை வடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதே மாதிரியே
எல்லா தானியத்தையும் களைஞ்சு அரித்து தண்ணி வடிய விட்டுட்டு கீழே ஒரு பேப்பர் போட்டு மேலே ஒரு சுத்தமான வெள்ளை துணி போட்டு இப்போ இதை வந்து நிழல் காய்ச்சலாக நான் வீட்டுக்குள்ளேயே தான் வந்து நிழல் காய்ச்சலாக விட்டுருங்க. இந்த ஒரு நாள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக நல்ல வெயில் அப்படி வச்சிங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ தெறிக்கிற வெயிலில் வச்சோம் அப்படின்னா நல்லா புசு புசுன்னு மாவு கிடைக்கும். ஸோ தெறிக்கிற வெயிலில் வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைக்கணும். இங்கே பொதுவாக மிஷினில் கொடுக்கறதுக்கு மினிமம் ஒரு 1 கிலோ இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா மாவு கிடைக்கும் நிறையா. ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தானியத்தை களைஞ்சி காய போட்டுக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நெல் காய்ச்சலாக வளர்த்திருக்கோம், வெயிலில் காய வைக்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த தானியத்தை வந்து ஒரு நாள் முழுக்க நெல் காய்ச்சலாக காய்ச்சி இந்த மாதிரி ஒரு தாம்பாளத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து ஈரம் கிடையாது, அதாவது ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ஒரு பூஞ்சை காலம் பிடிக்கிற அளவுக்கு ஈரம் இல்லை, அதனால தான் வந்து அது நெல் காய்ச்சலாக வளர்த்துறது. இப்போ இதை வந்து ஃபுல்லாக நல்ல வெயில், நல்லா ஒரு தெறிக்க வெயில் அடிச்சதுன்னா ஒரு நாள் காஞ்சா போகிறோம். இல்லை ஓரளவுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா ஆமாம், இப்போ வந்து டேரக்ட் சன்லைட்டில் மாடியில் வச்சுருக்கோம். ஒரு நல்ல சரியான பயங்கரமான வெயிலாக இருந்தால் ஒரு நாள், இல்லை கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குன்னா ஒரு 2 நாள் நல்லா மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சிறுதானியம் நல்லா வெயிலில் காஞ்சு அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் மாவை அரைக்க வேண்டியது தான். ஸோ நல்லா காய வச்ச அந்த சிறுதானியத்தை வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு மாவா. நான் வந்து உங்களுக்கு எப்படி அரைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ மொத்தமாக அரைச்சிருக்கேன். அதாவது 1/2 கிலோ குதிரைவாளி, 1/2 கிலோ சாமை, 1/2 கிலோ வரகு, 1/2 கிலோ தெனை. 2 கிலோ மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா கலந்து களைஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து காய வச்சு இது வந்து எல்லாமே சேர்ந்த மாவு, 4 சிறுதானியமும் சேர்ந்த மாவு. நம்ம வந்து ஒரே மாவாகவும் அரைச்சி வச்சுக்கலாம், இந்த மாதிரி 4 சிறுதானியத்தை கலந்தும் அரைச்சி வச்சுக்கலாம், 2 சிறுதானியம் கலந்தும் அரைச்சி வச்சுக்கலாம், அது நம்மளுடைய விஷயம். ஸோ நான் அந்த சிறுதானிய ரெசிபிஸ் நிறையா செய்ய போகிறதுக்கு எனக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த மாவு தான். அதனால நான் அதை வந்து அரைச்சி எப்படி உங்களுக்கு அதை அரைக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற ரெசிபிஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிறுதானிய மாவு அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த சிறுதானிய மாவு வந்து நீங்கள் இந்த மாவு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது சிறுதானிய மாவு. தேங்க்யூ.